ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. மறக்காமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் குட்டி குட்டியாக கூட சாப் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸுக்கு தேவையான மசாலா தயார் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே மாதிரி ஒரு 1.25 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கலக்காய் கொட்டை, அப்புறம் காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா. இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம ஒரு மிக்ஸி கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். இப்போது நம்ம ரைஸுக்கான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் கீ விட்டுக்க போகிறேன். கீ விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரி நான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீலேயே இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரலும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம்மை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேப்சிகம் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ அந்த கேப்சிகமோட ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இப்போ இந்த கேப்சிகம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாதத்தை போட்டுப்போம். இந்த மசாலா போட்ட கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் அதை காட்ட முடியல. நம்ம சாதம் போட்ட பிறகு மேலேயே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் அண்ட் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் விட்டுட்டு நல்லா சாப்பாடு உடையாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும் போதும் இது கேப்சிகம் ரைஸ் மாதிரியே தெரியாது, ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி ரெசிபீஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.